அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். இவங்க யார்? இந்த ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக ஆபாச படம் பார்க்கிறார்கள். அதுலேயும் ஆண்கள், அதாவது பாய்ஸ்க்கு ஈக்குவலாக கேர்ள்ஸும் ஆபாசம் படம் பார்க்கிறார்கள். அப்போ இது சட்டப்படி குற்றமா இல்லை குற்றம் இல்லையா? இப்படி குற்றம் இல்லை அப்படின்னாலும் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, தடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்கறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய ஆண்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க? இதை மீட்டெடுத்து கொண்டு வர முடியுமா? இதனால் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஒரு மன நோய்க்கும் உள்ளாகிறாங்க, இது எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிற மக்களை இந்த பதிவில். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக தெரியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். இப்போ இந்த பிரச்சனையை நம்ம இப்போ சால்வ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னால் அடுத்து போக போக இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற இப்போ இருக்க பசங்க உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை சுத்தமாக நல்லிஃபை ஆயிருமோன்ற பயம் கூட நம்ம இருக்குது. சொசைட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு எமர்ஜிங் இஷ்யூவாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இன் ஆஸ் பர் தி சைக்கியாட்ரிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ சைக்கியாட்ரிக் லைன்லேயும் சைக்கலாஜிக்கல்லையும் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுருக்கு. இது இன்னும் வெளியே பெருசாக பூதாகரமாக வெடிக்காமல் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வெடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது தயவுசெய்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஏன்னால் இது நாட் அ ஸ்மால் திங். மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். இவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ சைனாவில் இருக்காங்களா, ஜப்பான் இருக்காங்க கேட்டால் கிடையாது மக்களே. அதாவது 1995க்கு மேலே 2010க்குள்ளே பிறந்த குழந்தைகள் எல்லாருமே ஜென் இசட் குழந்தைகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால ஜென் இசட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேஷன் இசட். ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க? வாட் இஸ் இசட் மீன்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனரேஷன் ஜூமர். இப்போ ஏன் இந்த ஜூமர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்குள்ளே முறை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜூம் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இதுக்கு தனியாக ஒரு பெரிய புக்ஸே இருக்குது மக்களே. இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியே போயிட்டுருக்கு. ஏன்னால் இந்த ஜென் இசட் சொல்லக்கூடிய இந்த ஒரு 2K கிட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஷார்ட்டாக 2K கிட்ஸ்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு நபர்களை பற்றி தனி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் மாறுது, இவங்களுடைய குணாதிசயம் மாறுது, இவங்களுடைய டெண்டன்சி மாறுது, இவங்களுடைய கேரக்டர்ஸ் மாறுது, இவங்களுடைய கேப்பபிலிட்டி மாறுது, இவங்களுடைய நோய்கள் மாறுது, இவங்க மனநோய்கள் மாறுது. அதாவது உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு பார்ப்பதற்கு தைரியமாக தெரிகிறாங்களோ, ஆனால் உண்மையில் அவ்வளோ தைரியமெல்லாம் ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே தற்கொலைகள் அதிகமாகுது, பிளவு அதிகமாகுது, மனநோய்கள் அதிகமாகுது, அதே மாதிரி டேலண்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு டோட்டலாக ஒரு கான்ட்ரோவான ஜென்ரேஷன் தான் இந்த ஜென் இசட் ஜென்ரேஷன் மக்களே. ஸோ இவங்களை பற்றி தனியாகவே நம்ம ஒரு சர்வேவே எடுத்து நம்ம ஒரு வீடியோ போடலாம். பட் ஐ ஜஸ்ட் மேக் இட் அ பாயிண்ட் ஹியர் தட் 1995லேருந்து 2010 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த ஜென் இசட் ஜென்ரேஷன். இசட் மீன்ஸ் ஃபார் ஜூமர். இப்போ இந்த ஜூமர் அப்படிங்கிற ஏன் இந்த பேர் வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்குள்ளே முறையாக ரொம்ப ஜூம் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இவங்க தான். 95க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் பழக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் புது விஷயமாக பார்த்துக்கும், புது விஷயமாக பழகிட்டு இருக்கும். இந்த ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு 2 வயசுலேயே குழந்தைகள்லாம் தே ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் செல்ஃபோன்ஸ். அவ்வளோ சரளமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கால்டு ஜூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாம் மக்களே. இந்த கொரோனா சமயத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு ஃப்ரம் டிஜிபிட்டு. என்னென்னா, ஆபாசம் படம் பார்க்க அவங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய விண்டோ சேட்டில் இருந்தும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த லிஸ்ட்டை எடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்துச்சு மக்கள். இந்த அறிக்கையை அன்றைக்கி நம்ம பார்த்தப்போ விளையாட்டாக சிரிச்சிட்டு இருந்தோம். என்னடா இப்படிலாம் அவங்க அறிக்கை விடுறாங்க, அதனுடைய சுதந்திரம் தானே, அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை தானே, அதை பார்க்க என்ன இப்படி அறிக்கை விட்ருக்கோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதன் அடிப்படையில் ஆபாச படம் பார்த்த, அதுவும் குழந்தைகள் ஆபாச படத்தை பார்த்த அம்பத்தூரை சேர்ந்த 28 வயது நபரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் மேலே 2 வழக்கு போடப்பட்டிருக்கு. ஒன்று போக்சோ, இன்னொன்று ஐடி ஆக்ட்.
2 வழக்கு போடப்பட்டு அவங்கள எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி தென் வெளியே வந்து அதுக்கு பிறகு அந்த கேஸ் நகராமல் இருந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை ஹானரபிள் ஹைகோர்ட்டில் குவாஷுக்கு போட்டிருக்காரு அந்த நபர். அப்போ குவாஷுக்கு வந்தப்போ நீதியரசர் பார்த்துட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆபாச படம் தொடர்ந்து பார்ப்பது உண்டா? ஆமாங்க சார் பார்க்குறேன், பட் நான் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் முடிய மாட்டேங்குது, அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்றார். அப்போது இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. கவுன்சிலிங் நாங்கள் போக ரெடியாக தான் சார் இருக்கேன் அப்படின்னானே. சரி, கவுன்சிலிங் நீங்கள் போய் அடிக்ஷன்லேருந்து வெளியே வாங்க, இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குவாஷ் பண்ணியிருக்கார் நீதியரசர் அவர்கள். ஆனால் அது மட்டும் பண்ணப்படலை மக்களே. அதுக்கு மேல் சொன்னக்கூடிய கருத்துகளும் அதுக்கு வந்த அந்த சர்வேஸ் தான் நமக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மேலே போடப்பட்ட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் போட்டிருக்காங்க. 2012 14 சப்செக்ஷன் 1 போட்டிருக்காங்க. அதாவது தனது ஆபாசத்திற்காக குழந்தைகளை வைத்து படம் எடுத்து வெளியிடுபவர்கள் தான் இந்த போக்சோ 14 வரக்கூடிய அந்த ஒரு செக்ஷனுக்கான மீனிங். அடுத்தது ஐடி ஆக்ட் போட்டிருக்காங்க. ஐடி 2000 67 சப்செக்ஷன் B போட்டிருக்காங்க. இது என்னன்னால் குழந்தைகளுடைய ஆபாச படத்தை உருவாக்கி வெளியிட்டு பரப்புவதற்கு போடப்பட்ட செக்ஷன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய ஆபாச படங்களை அவர் ஃபோன் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துருக்கார். இது யாருக்கும் அவர் சென்ட் பண்ணல, எங்கேயும் பரப்பலை, எதுவும் செய்யலை. அப்போ இந்த 2 செக்ஷன்ஸுமே மேல் அவுட் ஆகாது அப்படின்னு தான் வாதாடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதியரசர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு செல்ஃபோன்ஸ் ரொம்ப சரளமாக பழகிட்டதுனாலையும் அவன் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிறதுனாலையும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனாலையும் அவர்கள் அதிகமாக இந்த ஆபாச படத்தை பார்க்கிறார்கள். இந்த ஆபாச படத்தை பார்த்ததற்காக 28 வயது நபரை தண்டிக்கலாம் முடியாது, அதோட உரிமை. இந்த படத்தை கதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை எங்கேயாச்சும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாலோ தண்டிக்கலாம். இவர் தனிப்பட்ட முறையில் பார்க்கறது அப்படிங்கிறது இவர் உடலுக்கும் மனதிற்கும் அது வந்து ஒரு தீங்கை ஏற்படுத்துது, ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. இதை டீல் செய்து திருத்த வேண்டுமே தவிர அவர் தண்டிப்பது இதுக்கு சரியான தீர்வாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு மக்களே. இதற்கு மேல் வந்த அந்த ஒரு சினாரியோவை பார்க்கலாம். அதாவது ஜென் இசட்னு சொல்லக்கூடிய 2K கிட்ஸ் 2000 கிட்ஸ்னு சொல்கிறோம். அந்த கிட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக மொபைல் பழக்கத்திற்கு உள்ளாவதனாலையும் இன்டர்நெட்டில் ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குற பழக்கம் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த ஆபாச படங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பான் சைட்ஸும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு, ஈஸியாக பழக்கப்படுறாங்க. இப்போது 18 வயதிற்கு உள்ளானவர்கள் இந்த குழந்தைகளில் இதான் ஷாக்கிங் சர்வே மக்களே. 10 பையன், அதாவது பாய்ஸ் எடுத்துக்கலாம், கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். பாய்ஸை பொறுத்தளவுக்கு 10 பையனில் 9 பையன் ஆபாச வீடியோ பார்த்துட்ருக்கான். பொண்ணுங்களில் 10 பொண்ணுங்களில் 8 பொண்ணுங்க ஆபாச வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க. இவங்க எல்லாருமே 13 வயசு, அதாவது 12 வயசு 12 ஏஜ் 12 வயசில் தான் வந்து முறையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப் டு 19 வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த 12 to 19 தான் அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா 71 வயதான டீனேஜ் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் எடுத்துக்கலாம். இவங்க பெத்தவங்கிட்டேருந்து இவங்க பார்க்கக்கூடிய சைட்ஸையும் இந்த ஒரு டவுன்லோட் பண்ண இந்த வீடியோஸையும் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே. ஸோ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு 2K கிட்ஸில் இவ்வளவு ஈஸியாக மொபைலுடைய அவைலபிலிட்டி இருக்கிறதுனாலையும் நெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுனாலையும் இந்த ஆபாச வீடியோ அப்படிங்கிறதை பெண்கள் கேர்ள்ஸும் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு ஷாக்கிங் சர்வே மக்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு விஷயம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன சார் இயற்கையான விஷயம் தானே, இயற்கையாக அந்த வயசு எல்லாருக்கும் தோன்ற விஷயம் தான். இப்போ 90s கிட்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் நம்மலாம் வந்து செக்ஸ் புக்கை தேடி போயிருப்போம், பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கேட்டிருப்போம், அங்கே வந்து வரைச்சி வச்சுருப்பானுங்க, எடுத்து கொடுப்பானுங்க, படிச்சுட்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க. இது எப்படி தப்பாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. இதை வந்து ஒரு டீட்டெயிலாக பேசினா மக்களே, புத்தகத்தை படிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் குறையும், ஒரு விஷயம் அதிகமாக என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புத்தகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு புக்கு அது வந்து கதையாக இருக்கட்டும் இல்லை ஆபாச புத்தகமாக இருக்கட்டும், எந்த புத்தகத்தை படித்தாலும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இஸ் என்லார்ஜ்னு சொல்லணும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆஜானுபாகுவான அரசன் குதிரையில் ஏறி
வேகமாக வந்து குதிரை ஓடிட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு கதையில். அப்படின்னா இதில் வந்து சப்ஜெக்டிவாக ஒவ்வொருத்தனுடைய இமேஜினேஷன் மாறுபடும். ஆஜானு பகவான் அரசன், நமக்கு வந்து சில பேர் கருப்பாக தோணும், சில பேருக்கு சிவப்பாக தோணும், சில பேருக்கு மாநிலமாக தோணும். அவன் சட்டை போட்ட மாதிரி தோணும், போடாத மாதிரி தோணும், ஆஃப் சட்டை போட்டிருக்க மாதிரி தோணும். இன்னொரு பக்கத்தில் குதிரைன்னொடனே ஒருத்தன் கருப்பு குதிரை தோணும், ஒருத்தன் வெள்ளை குதிரை தோணும், ஒருத்தன் ப்ரௌன் குதிரை தோணும். சில பேருக்கு வந்து வேகமாக போனார் அப்படின்னா லாங் ஹேர் வச்சுட்டு போகிறாரு, முடி பறந்துட்டு போகிற மாதிரி தோணும் விஷுவலில். இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு வரியில் ஒரு கதையை படிக்கிறப்போ சப்ஜெக்டிவாக எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான இமேஜினேஷன் தோண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி என்லார்ஜ் ஆகும் ஒரு புக்ஸை படிக்கிறப்போ. அதுக்காக இந்த புக்ஸை க்ரியேட்டிவிட்டி என்லார்ஜ் ஆகுதா அப்படின்றத நான் சொல்ல வரல மக்களே. பட் புக்ஸை படிக்கிறது காட்டிலையும் வீடியோஸை பார்க்குறப்போ நமக்கு ஆபத்து அதிகமாக இருக்குன்றதை அடுத்த சொல்ல போகிறேன். இதில் என்ன ஆபத்து இருக்குது இல்லைன்றதை பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டீனேஜர்ஸுக்குமே அந்த டீனேஜ் வயசில் வந்து உடலுறவு பற்றின விஷயங்களை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அதை வந்து படிக்கிறதுக்கும் நிறைய ஆர்வம் இருக்கிறது. தட்ஸ் இயற்கை தான். அதில் 90s கிட்ஸை பொறுத்தளவுக்கு புக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க அதிகமாக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈஸி அவைலபிளாக இன்டர்நெட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பான் சைட்ஸ், ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்கள். இதுதான் ஆபத்து நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நமக்கு புத்தகத்தை படிக்கிறப்போ நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஆபத்து இருக்காது. என்னென்னால் எதையுமே மிகைப்படுத்தி காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்காது. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மக்களே, இலஸ்ட்ரேஷன் கொடுத்துற மக்களுக்கு ஒரு கேஸு. இதை வந்து நான் ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ கிடைச்ச ஒரு தகவல். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அவர்கிட்ட வந்து ஒரு அம்மா அப்பா கூப்பிட்டு வராங்க ஒரு பையனை. அந்த பையனுக்கு வந்து 23 வயசு ஆகிடுச்சு. அடுத்த 1 இயரில் மேரேஜ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருந்துருக்காங்க. 23 வயசில் அந்த பையன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, எப்பா நான் கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்த உடனே இவன் வந்து மூஞ்சி உம்முன்னு ஆகிடுச்சு, டல்லாகிட்டான், சோகமாயிட்டான் சார். அவனை வந்து கல்யாணத்தை பற்றி அவன் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொரு பொண்ணு ஃபோட்டோவாக காட்டுறோம். பொண்ணு ஃபோட்டோவை காட்ட அவன் இன்னும் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜில் போயிட்டான். நான் பார்க்க முடிஞ்சுது. திடுப்புன்னு ஒன் ஃபைன் டே, இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம்ப்பா, இந்த பொண்ணை வந்து எங்கள் ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த பொண்ணை பார்க்கலாம், பொண்ணு உனக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை வந்து பேசலாம் சொல்லி சொன்ன உடனே நைட் தற்கொலை பண்ணிட்டான் சார். இப்போ தற்கொலை பண்ணி அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது லவ் பண்ணுறியா? லவ் பண்ணால் அந்த பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நாங்கள் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் பார்க்க மாட்டோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நான் லவ்வெல்லாம் பண்ணலன்னு அந்த பையன் அடித்து சொல்கிறான். இப்போ என்ன தான் பிரச்சனை எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த பையன் சொல்கிற வார்த்தை வந்து இது வந்து இன்றைக்கி அந்த பையன் ஒரு வார்த்தை இல்லை மக்களே, இது பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. என்ன சொல்கிறான்னா, இல்லை சார், எனக்கு கல்யாணம் பண்ணால் என் ஒய்ஃபை நான் திருப்திப்படுத்த முடியுமான்னு தெரியல, ஸோ அந்த பயம் தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறான் அந்த பையன். சரி, இப்போ இந்த பயம் ஏன் ஏற்பட்டுச்சு உனக்கு அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறான், இது சார் நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே பான்லாம் பார்ப்பேன், இப்போ இன்னும் நான் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த பான் சைட்ஸில் வந்து உடலுறவு வச்சுக்கிறப்போ அந்த இன்டர்கோர்ஸ் சமயத்தில் வந்து அந்த வரக்கூடிய அந்த வீடியோஸில் 20 நிமிஷம் 30 நிமிஷம் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க. அப்பயும் வந்து இன்டர்கோர்ஸில் அவங்க வந்து ஸ்டடியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு 2 நிமிஷம் மேலே தாங்க மாட்டேங்குது, ஸ்பெர்ம் எஜாகுலேட் ஆகிடுது. எனக்கு இது பார்க்குறப்போ ஒரு பயம் இருக்குது. அப்போ நான் எப்படி என் ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியும்? அப்போ என் ஒய்ஃப் ஓடி போயிடுவாளா? அப்போ என் அசிங்கமாக இல்லை, எனக்கு என் பேர் கெட்டு போயிடுமே, இமேஜ் போயிடுமே அப்படின்னு இந்த பையன் பேசியிருக்கான். இதை கேட்டு டாக்டர் சொன்ன வார்த்தை, எப்பா இது எல்லாமே பான் சைட்ஸுடைய மேக்கிங் பார்த்துருக்கேன்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் எங்கேயுமே போட்டதில்லை, அதான் அவனுக்கு தெரில அப்படின்ட்டுருக்காரு. பான் சைட் மேக்கிங் பார்த்தா அவனுக்கு தெரியும். அது எல்லாமே அதாவது ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணியுமே நடுவுலையே அந்த மாதிரி நீ பார்க்கக்கூடிய அந்த உடலுறவுகளை வந்து நடுவில் அவங்களுக்கும் வந்து எஜாகுலேட் ஆகிடும். டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. அகெயின் தே வில் ஸ்டே ஃபார் சம் ஹவர்ஸ். திருப்பியும் அந்த டேக் எடுப்பாங்க. ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பல நாட்கள் எடுத்துப்பாங்கப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஒரே இதில் வர்றது கிடையாது இதெல்லாம்னு சொல்லிட்டு புரிய வச்சுருக்காங்க டாக்டர்ஸ். இது இயற்கை, இது இயற்கையாக இப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி மிகைப்படுத்தி காட்டுற மாதிரிலாம் இயற்கையாக யாருக்குமே இருக்காது, மனுஷனுக்கு இருக்காது, மிருகத்துக்கும் இருக்காதுன்னு புரிய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்க தான் அவன் அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து மீண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீ காட் மேரிட்ன்ற தகவல் வெளியாச்சு மக்களே. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னால் டீனேஜர்ஸுக்கு
எது உண்மை எது பொய்ன்றது தெரியவே தெரியாது. அவங்க பார்க்கக்கூடிய விஷயந்தான் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க முக்கியமாக வீடியோஸில். ஸோ வீடியோஸில் மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சிக்கல், ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்க தான் செய்யுது. அதை பார்த்து அதான் உண்மை, அப்படி தான் இருக்கும், நமக்கு தான் அப்படி இல்லையோ, நம்ம தான் வந்து தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே they go into depression, they go into ஒரு பக்கம் டிப்ரெஷன், ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பக்கம் அனிமிக் ஆகிடுறாங்க, இன்னொரு பக்கம் they attempt suicides. ஸோ இது வந்து புத்தகத்தில் இருக்காது. ஏன்னா புத்தகத்தை பொறுத்தளவுக்கு ஆபாச புத்தகங்கள் இதான் சொன்ன மக்களே, ஆபாச புத்தகங்களில் ஒரு விஷயம் இருக்காது. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் புத்தகத்தில் இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக கற்பனை திறனாக தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோமே தவிர இந்த மாதிரியான ஒரு எக்ஸாஜரேஷனான விஷயம் புத்தகத்தில் இருக்காது. இன்னொரு விஷயம் எல்லாத்தையுமே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகலான ஒரு கதைகள், அது வந்து இல்லிசிட்னு சொல்கிறாங்க நம்ம அவங்க இந்த லாங்குவேஜில். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, புத்தகத்தில் படித்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர் கூட உடலுறவு வச்சுக்கிறது, டீச்சர் கூட வச்சுக்கிறது, ஸ்டூடெண்ட் டீச்சருடைய உடலுறவுகள், அம்மா பையன் உடலுறவுகள், அதுக்கப்புறம் வந்து பாஸு, அதுக்கப்புறம் இன்னும் போன டெலிவரி பையன், இந்த மாதிரியான ஒரு இல்லிசிட்டான உடலுறவுகளை பற்றி கதைகளும் இருக்கின்றன, எழுதுகிறாங்க. அதேமாதிரி வீடியோஸும் வருது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான உடனே எல்லாத்துக்குமே சந்தேகம் ஒய்ஃப் மேலே ஏற்படுது அப்படிங்கிற இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இதனால் டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற நடைமுறை பிரச்சனைகள். இப்போ இது ரெண்டு தான் நடைமுறை பிரச்சனையாக அதிகமாக சமுதாயம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூஸ் மக்களே. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா, ஏங்க அது என்னங்க ஒரு 1/2 hour பார்க்குறானுங்க அவ்வளோதானே, ஏன் அடிமை ஆகுறாங்க? அதுக்கு அடிமை ஆகிறதுக்கு என்ன, அதுக்கான இன்ட்யூஷன் என்ன, கிரேவிங் இருக்குது அதெல்லாம் கேட்குறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே எந்த ஒரு உணர்வு ஏற்படுறதா இருந்தாலும் அந்த உணர்வுக்கு அடிப்படையான காரணம் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஹார்மோன்ஸ் தான் எல்லாத்துக்கும் வந்து கோவம் வந்தாலும் அதுக்கான ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஸோ சந்தோஷமாக இருந்தால் ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் நம்மளுடைய உணர்வுகளை ஊக்கப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு போதைக்கோ ஒரு ஐதர் இட் கேன் பி ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஆர் இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் பார்க்குறதுமே எல்லாத்துக்குமே ஒருத்தன் அடிமையாவுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செயலை செய்கிறப்போ அவன் உடம்புக்குள்ளே டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரப்பி அதிகமாகும். ஸோ அது அதிகமாகுது, தட்ஸ் கால்ட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக அது முடிக்கிறோம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் நார்மலைஸ் ஆகுது. திருப்பி நமக்கு என்னது, இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் தேவைப்படுதுப்பா, ஐ வாண்ட் டோபமைன் இன் மை பாடி. ஸோ திரும்ப அதுக்கு கிரேவிங் கொடுக்குது. ஸோ அதை போய் ஸ்மோக் பண்ணுறானுங்க. சில பேருக்கு டீ அடிக்ஷன் இருக்கும், டீ குடித்தா அந்த டோபமைன்ஸ் அதிகமாகும்னு. சில பேருக்கு சிரித்தா அது வந்து அதிகமாகும். சில பேருக்கு வந்து சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்ல விஷயத்துக்கு கொண்டு போயிடலாம், நல்ல ஒரு ஹேபிட்ஸ் சொல்லலாம். ஸ்மோக்கிங் ஆகட்டும், ட்ரிங்கிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஆபாசிட்டிவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோபமைன் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த ஒரு ஹார்மோன்ஸ் அந்த சமயத்தில் அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு கிரேவிங் அதிகமாகிட்டே இருக்குது. திருப்பி அதை பண்ணலாம்னு தோணிகிட்டே இருக்குது மக்களே. ஸோ இதுக்கு நடைமுறை பிரச்சனை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஏன் அடிமை வராங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு 2 செக்மெண்ட்டை பார்த்துடலாம் மக்கள், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தடுப்பது எப்படி, இல்லை அடுத்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சரிங்க இப்போ என் பையனோ பொண்ணோ அடிமையாயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை மீட்டு கொண்டு வரது. ஸோ 2 செக்மெண்ட்டை பார்த்துடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு வருமுன் காப்போம், எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு தேவை அப்படிங்கிறது நல்ல கம்பேனியன்ஷிப். அந்த லோன்லினஸ் தான் அவங்கள ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க உள்ளே நுழைஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு உந்துதலாக ஏற்படுது. ஸோ லோன்லினஸை குறைக்கணும் அப்படின்னால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அன் ஜாயிண்ட் ஃபேமிலி மக்களே. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிப்போச்சு. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பெருசாக இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா எல்லோரும் வீட்டில் குடும்பத்தில் இருப்பாங்க, அடிக்கடி பேச்சு தான் கேட்கும், பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்றதை தாண்டி வெவ்வேறு விஷயங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நோக்கி அவங்க பயணப்பட மாட்டாங்க. ஸோ டீனேஜ் சமயங்களில் லோன்லினஸை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. எப்படி குறைக்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. அது குறைக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன். ஸோ குழந்தைக்கும் பெற்றோர்களுக்குமான இடைவெளியை குறைக்கணும். அதிகமாக பேசணும்,
வெளியே ஊர் சுற்றணும், வெளியே போய் அவங்க வந்து அதிகமாக வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள வந்து தனியாக விடுறது அப்படிங்கிறதே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். தனியாக விட்டால் லோன்லெஸ் அப்படிங்கிறது கண்ட விஷயத்தை அவங்க யோசிக்க தோண ஆரம்பிக்கும். அந்த வயசு அந்த மாதிரி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தணும். அடுத்தது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி செக்ஸ் எஜுகேஷன். அண்ட் அந்த எஜுகேஷன்லேயும் முக்கியமாக அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றியும் ஆப்போசிட் செக்ஸில் ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றியும் அதிகமான ஒரு புரிதல் தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு 3 விஷயங்களை வந்து ப்ராப்பராக பண்ணாலே இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சரிங்க, இப்போ தடுக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பேரண்ட்ஸ்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஜாபாக இருக்கேன்னு பார்க்குறப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அவங்க இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனியாகவே இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் இன்ட்ரோவர்ட் மாதிரியே இருப்பாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேசவே மாட்டேங்கிறான் அந்த பையன், அந்த பொண்ணு தனியாக இருக்கிறா அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம வீட்டில் கேட்டிருப்போம் இந்த வார்த்தைகள்லாம். அப்படி தனியாக ஒதுங்கி உங்கள் பையனோ பொண்ணோ போனால் சந்தேகப்படுங்க, செக் பண்ணி பாருங்கள். சந்தேகம் நான் தப்பாக சொல்ல மக்கள், செக் பண்ணி பாருங்கள். அவங்க அடிக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, கருவளையம் உருவாகியிருக்கும். அடுத்து எப்போ மொபைல் கைமாவே இருப்பாங்க, அந்த மொபைலை கீழே வைக்கவே மாட்டாங்க, மொபைல் கை சுற்றிட்டே இருப்பாங்க, மொபைல் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்காங்கன்னா பாருங்கள். எப்பவுமே கன்ஃபியூஸ்டு மைண்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, தெளிவான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று உடம்பு வீக்காக ஆகும் உடம்பு. சப்போஸ் மொபைல் கொஞ்சம் இல்லைனாலும் எரிச்சல் அடைவாங்க, கடுப்பாவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து ஒரு டீனேஜ் பசங்களோ பொண்ணுங்களோ இருந்தாங்கனால் அப்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரிங்க, இப்போ புரிஞ்சிச்சு, ஓப்பனாகவே கேட்குறேன் பையன் பொண்ணுக்கிட்ட. சப்போஸ் அவங்க வந்து ஆமாம் அடிக்ஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கனால் என்ன செய்யறதுன்னு அடுத்து ஒரு கேள்வி இருக்கும் மக்களே. அப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனே லபோதிபோன்னு கத்தி ஊற கூட்டாதீங்கன்றாங்க. ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா, என் பையன் இப்படி பண்ணிட்டான்னு ஊற கூட்டாதீங்க. ஏன்னால் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுனால், இல்லை பேரண்ட்ஸ் திட்டுறப்போவோ கத்தி அழுது ஊற கூட்டுறப்போவோ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு கில்ட் அதிகமாகும். அந்த கில்ட் என்ன தோணும் அந்த குழந்தைகளுக்குன்னா, ஐயோ அப்போ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ பெரிய விஷயத்த பண்ணிட்டோம், இப்போ நம்ம அசிங்கமாயிடுச்சு, நம்ம வந்து இப்போ இனிமேல் நம்ம எல்லோரும் வந்து ஒரு மாதிரி தனிச்சு பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ எப்படி ஐசோலேட்டாக இருக்க போகிற சொசைட்டிலன்ற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுரும் குழந்தைங்களுக்கு. தட் லீட் டு கமிட்டிங் ஆஃப் சூசைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுனாலே அந்த குழந்தைய வந்து ஒதுக்கி வைக்கிறதோ, கத்துறதோ, கூப்பிட்றதோ, உடனே நான் அப்பா கிட்டே பேசுகிறேன், அம்மா கிட்ட சித்திக்கிட்ட பேசுகிறேன், பெரியமாட்ட சொல்கிறேன், அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்கன்றாங்க டாக்டர்ஸ். இது வந்து அவங்களை தேத்தி என்கரேஜ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அவங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குற நபர்கள் பார்த்திங்கன்னா கிரேவிங் இருக்குன்றாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கில்ட்டும் இருக்குன்றாங்க. ஏன்னா டீனேஜ் பருவத்தில் இதை பார்க்குறதுலாம் தப்பே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்காதான். மூடி மறைச்சி பார்க்குறது அந்த பசங்களுக்கு கில்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கில்ட்டை உடச்சி அவங்கள வந்து வெளியே கொண்டு வரது தான் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து மீட்டெடுத்து வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கத்தி ஊற கூட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த குழந்தைய அடித்தோ திட்டியோ அசிங்கப்படுத்தியோ இதை மாற்ற முடியாது. என்கரேஜ் பண்ணுங்கள், குற்றங்களை வந்து வெளியே கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க மக்களே. அடுத்தது முக்கியமாக நல்ல சைக்காட்ரிஸ்ட் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, உடனே ஃபோனை பிடுங்கிறது, ஃபோனை தூக்கி லாக் பண்ணி வச்சுருது, ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோன் டைமிங்ஸை குறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸு குழந்தைங்க டைமிங் ஆக்குபை பண்ண சொல்கிறாங்க மக்களே. இப்போது உதாரணத்துக்கு ஸ்கூல்லேருந்து குழந்தை வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து திரும்பி நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங்ஸில் அதிகப்படியான டைமிங்கை வந்து லெட் த பேரண்ட்ஸ் ஆக்குபை அப்படிங்கிறாங்க. அதிகமாக வெளியே கூட்டு போகிறது, பேசுகிறது, அந்த செல்ஃபோனை தொடுறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் பார்த்துக்கங்க கொஞ்சமான்றாங்க. ஸோ இமீடியட்டாக ஃபுல் டைமும் குறைச்சிட முடியாதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே. கொஞ்சமாக அந்த டைமிங்கை குறைக்க தான் அந்த கிரேவிங் கம்மியாகும் மைண்டில். ஒன்றில் மக்களே அவங்க சொல்கிற சிம்பிளான பாயிண்ட் சொல்கிறாங்க. டோபமின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸு ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. அது ப்ரொடியூஸ் பண்ணுறது பேரண்ட்ஸ் ஜாலியாக பேசிக்கிட்டு வெளியே கூப்பிட்டு போய் பிடிச்ச விஷயத்தை வாங்கி கொடுத்து பிடிச்ச சாப்பிட வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ண வச்சுக்கிட்டு இல்லை எங்கேயாச்சும் ஜாலியாக கூப்பிட்டு போனாலும் டோபமின் ப்ரொடியூஸ் ஆகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து வேறு ஏதாவது ரூபத்தை ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு உருவாயிடுச்சுனால் இந்த அடிக்ஷனில் இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸை எதிர்பார்க்காது மைண்டு அப்படிங்கிறாங்க.
இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே, இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ கேம்ஸ்லேயோ ஃபிசிக்கலாக ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் அவங்க வந்து இன்டல்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இன்டல்ஜ் பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி சந்தோஷங்கள், இப்போ ஒரு கோல் போடுறோம், இல்லை ஒரு பேஸ்கெட் போடுறோம், இல்லை ஒரு பாலை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னால் அப்போ அதுக்குடைய குட்டி குட்டி சந்தோஷத்துக்கு கூட அவங்க டோபமைன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். டோபமைன் அதிகமாக இந்த இடத்துல கூட கிரேவிங் குறைஞ்சி அதில் கிரேவிங் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விஷயத்தில் வந்து குழந்தைகளை கொண்டு போங்க. அது ஃபஸ்ட்டு அவங்க தேவை கம்பேனியன்ஷிப்பு தான், பேரண்ட்ஸ் தான். ஸ்லோவாக அந்த செல்ஃபோன் யூஸை குறைக்க வைங்க அப்படின்றாங்க. ஸோ செல்ஃபோன் கையில் இருந்தாலும் இந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இங்கே வந்து பேசலாம், அதை நான் வரேன்னு சொல்லலாம், அவ்வளோதான் டைம் இருக்குன்ற மாதிரி செல்ஃபோனுடைய பார்க்கக்கூடிய டைமிங்கை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதேமாதிரி குழந்தை தனியாக விடாமல் பார்த்து கொள்வதன் மூலியமாகவும் இந்த விஷயத்தை குறைச்சி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க மக்களே. இதுதான் அவங்க மீட் எடுத்து வர்றதுக்கான ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஹானரபிள் ஹைகோர்ட் சொன்னதுனால மட்டும் உருவாக்கிட முடியாது. ஏன்னா நான் இந்த வீடியோ ஏன் நான் முக்கியமாக போன ஆசைப்பட்டேன் மக்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜென் ஜெட் கேட்டகரி பீப்புள், அந்த ஒரு ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க எதிர்பார்க்கறது நல்ல கம்பேனியன்ஷிப்பை, ஆனால் சுத்தமாக கிடைக்காமல் இருக்கிறதும் அதுதான், முக்கியமாக ஃப்ரம் த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஸோ இந்த அதீத தனிமை, அதீத செல்ஃபோனுடைய ஓப்பன்னஸ் தான் அவங்கள பல தப்புகள் செய்ய வைக்கின்றன அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். அப்போ இதுக்கான நெகட்டிவை வந்து அவங்ககிட்ட குறைக்க ஆரம்பிச்சோன்னால் அவங்க டேலண்ட்டுக்கும் அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள்லாம். இது செய்வதற்கு அனைத்து பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு முன் வரணுன்றது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. எல்லா வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆகிடுச்சா, 12 இயர்ஸ்லேருந்து என் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஈவினிங் சமயத்தில் சீரியல் பார்க்காம, சீரியல் பார்த்துட்டு இல்லாமல் என் குழந்தையோட பேச போகிறேன், அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஏன்னால் நீங்கள் பார்க்குற அந்த சீரியல்னால் உங்கள் டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகலாம், டோபமைன், பட் அந்த குழந்தை வீணாக போயிட்டுருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக உங்கள் குழந்தை நீங்கள் பேசுனீங்கனால் both of you can have the happy hormones. ஸோ சீரியல் பார்க்கறத உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனால் நீங்கள் வந்து யூ ஆர் பீங் ஹாப்பி அப்படின்னால் அந்த குழந்தை என்ன பண்ண போகுதுன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது அதிகமாக யூசேஜ் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு சில ஆபத்துகள் இருக்கின்றன கொஞ்சம் பார்க்கணும் மக்களே. ஸோ பேரண்ட்ஸ் முன்னெடுத்து இந்த விஷயத்தை வந்து செய்தால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுல நோ டவுட். இதைத்தான் தலபாடாக அடிச்சுக்கிறாங்க சைக்கியாட்ரிஸ்ட்டும். என்னென்னால் நமக்கு இந்த காலகட்டங்களில் இப்போது சொசைட்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட்டு ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னால் சைக்கியாட்ரிஸ்ட்டு ஒருத்தவங்ககிட்ட போய் பேரண்ட்ஸ் போனாலே மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்குற அளவுக்கு அது இப்போ சொசைட்டி இருக்குன்றன. இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி பேரண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையே இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், பிகாஸ் ஆஃப் த ஜென்செட் ஜென்ரேஷனால். ஸோ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இவங்களை வந்து பாதுகாக்கணும், எப்படி இவங்களை நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையே இப்போ வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பேரண்ட்ஸ்லாம். ஸோ அந்த கவுன்சிலிங் எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்க மாட்டேங்குது. சில ஸ்கூல்ஸ் அதை பண்ணுறாங்க, பட்டு பல ஸ்கூல்ஸ் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் தான். இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் தி இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னால் அதை இந்த மாதிரியான வீடியோக்கள் மூலியமாக தெரியப்படுத்தும் பொழுது அவங்க ஈஸியாக தெரிய வருன்றதான் நம்முடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. தயவுசெய்து உங்கள் பசங்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சிக்கல், நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது அடுத்த 20 வருஷத்தில் வந்து பூதாகரமாக வெடிக்கும். ஏன்னால் ஃபர்டிலிட்டியில் வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எடுத்துன்னு வைக்கும். இப்போவே இவ்வளவு தம்பதிக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது இருக்குனால் இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து சொசைட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. அதற்கு ஒரு ஃபேக்டராக இந்த ஃபேக்டரை குறைக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.